அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தனுசு ராசி அன்பர்களுக்கு 3இல் ராகு, 4இல் சனி வக்கிரம், 7ஆம் இடத்தில் செவ்வாய், 8இல் சூரியன், புதன், குரு, 9இல் கேது, 10இல் சுக்கிர பகவான் இருக்கிறார்கள். தங்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால், 8இல் சூரியன், புதன், குரு இருப்பதால் பொறுமை தேவை. கணவன் மனைவி இடையே தேவையில்லாத மன சஞ்சலங்கள் உருவாகலாம். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். குடும்பத்தில் அனுசரிப்பு வேண்டும். கௌரவம் பார்க்கக்கூடாது. பண விஷயத்தில் சற்று சிக்கனம் தேவை. மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதை தற்காலிகமாக தாங்கள் தள்ளி வைப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை தாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கூட்டாளிகள் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் அவர்களை ஆலோசித்து செயல்படுவதன் மூலமாக தேவையில்லாத நெருக்கடிகளை தவிர்க்க முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு அதிகம். ஆகவே உடலில் அசதி, சோர்வு வந்து விலகலாம். தங்களுக்கு 2ஆம் இடத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சில கிரகங்கள் வர இருக்கிறது. எப்படியோ தனுசு ராசி என்பவர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கிறார். சிறிது நிவாரணம் கிடைக்கும். மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும். விளையாட்டுத்தனமாக இருத்தல் கூடாது. உத்தியோகம் செல்பவர்களுக்கு வேலை பளு அதிகம். அதனால் உடலில் அசதி, சோர்வு வந்து தங்களுக்கு விலகும். சுக்கிரன் 10இல் இருப்பதால் தொழில் மற்றும் பணியில் புதிய வாய்ப்பு வரலாம். குடும்பத்திற்காக அதிக நேரம் ஒதுக்குவது நல்லது. சூரியனும் குருவும் 8இல் இருப்பதால் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் உண்டு. குரு 8இல் இருப்பதால் மறைமுக நன்மைகள் அல்லது எதிர்பாராத உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. 5க்குரிய செவ்வாய் 7இல் இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் தங்களுக்கு கிடைக்கும். வக்கர சனி 4இல் இருப்பதால் வீடு, வாகனம், குடும்ப அமைதியில் பொறுமை தேவை. செவ்வாய் 7இல் இருப்பதால் கணவன் மனைவி உறவில் கோபம் மற்றும் அவசரம் காட்ட வேண்டாம். ஒன்றும் இல்லாத பிரச்சனைகளுக்காக சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. பொறுமை தங்களுக்கு தேவை. பொறுமையற்ற பேச்சை தவிர்க்க வேண்டும். 11ஆம் தேதி காலை 4:44 முதல் 13ஆம் தேதி காலை 6:06 வரை சந்திராஷ்டமம். கவனமாக இருங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுதல் வேண்டும். கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.